ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவ் டு ரிமூவ் சீலிங். ஒரு சீலிங் எப்படி கழட்டி எடுக்கிறது, மொத்தமாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டை ரீஃபர்பிஷ்மெண்ட் பண்ண போகிறீங்க, ரெனோவேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லாட்டி பழைய சீலிங்கை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஒரு சீலிங் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சீலிங்கை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லாட்டி எப்படி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு சீலிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஜிப்சம் ஃபால் சீலிங்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஆஃபீஸஸில், நிறைய வீடுகள்லையும் கூட. செகண்ட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சீலிங். இதை நீங்கள் டெஃபினட்டாக கேட்டிருப்பீங்க, நிறைய இடங்களில் இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிரிட் இல்லாட்டி ஆம்ஸ்ட்ராங் சீலிங் சொல்லுவாங்க. இதுதான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற சீலிங், ஓகேங்களா. அப்புறம் பிவிசி ஃபால் சீலிங். அடுத்த அஞ்சாவது ஒரு டைப் இருக்குது, அது பார்த்திங்கன்னா உட்டனில் வர்ற ஃபால் சீலிங், ஓகேவா. ஸோ இதுதான் நாம் பேசிக்கலி யூஸ் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் சீலிங்ஸ் நம்மளுடைய ஏரியாக்களில். ஸோ இப்போது இந்த சீலிங்கை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், ரீஃபர்பிஷ்மெண்ட்டுக்காக இந்த சீலிங் மொத்தத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக சீலிங் போட போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு சீலிங்கை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம சீலிங்கில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா எலக்ட்ரிக்கல் சப்ளையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோலேட் பண்ணியாச்சா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஐசோலேட் பண்ணால் மட்டும்தான் அதில் கை வைக்கணும். ஏன்னா நிறைய கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போயிட்டுருக்கும். ஸோ மஸ்ட்டாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ மஸ்ட்டாக அதை ஐசோலேட் பண்ணிட்டு தான் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீழே உள்ள ஃப்ளோர் ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு ப்ளைவுட்டோ இல்லாட்டி பாலித்தீன் ஷீட்டோ போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கேஃபோல்டிங்கோ இல்லாட்டி ஒரு நல்ல லேடரோ நமக்கு மஸ்ட்டாக இதில் தேவை. ஃபோர்த்து, ப்ராப்பர் பிபிஇ மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோ ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாமே போட்டுட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே செய்யணும். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நாம் டைல்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு டைல் அப்படிங்கிறது சீலிங் டைலை சொல்கிறேன். ஸோ ஒரு கார்னர்லேயோ இல்லை சென்டர்லேயோ இருந்து ஆரம்பித்து 1 by 1 ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும், ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் நீட்டாக ப்ராப்பராக ஸ்டாக் பண்ணி வச்சிங்கனாலே போதும், அது அப்படியே டேமேஜ் ஆகாமலே இருக்கும். செகண்ட், லைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அது ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சீலிங் டைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம லைட் அண்ட் சர்வீசஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். தேர்ட், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கிரிட்டை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஒரு சைடில் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி கொண்டு வரணும், ஓகேவா. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலி நமக்கு இருக்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அந்த ஹேங்கரை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டுக்கான ஹேங்கரை ரிமூவ் பண்ணுறது தான் லாஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா இந்த சீலிங் ப்ராப்பரான சீலிங் ரிமூவலுக்கான ஒர்க்கை முடித்ததுக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடுங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தாராளமாக தெரியும்.